நீங்க சும்மா நான் கேட்கிறேன், மோடி கேட்ட அதே வார்த்தை நான் திரும்பி கேட்கிறேன். நான் கேட்ட வார்த்தை இல்ல, உங்க மாமா வீட்டு காசு நீங்க கொடுக்கல. நான் பேசல, திரும்பி சொல்றேன். இந்த வார்த்தையை பேசுனது மோடி முதலமைச்சரா இருக்கும்போது. சரி, இவர் முதலமைச்சரா இருக்க விரும்புறாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் அவர் டைம் வரும்போது சொல்லிட்டு அவர் நிறைய பேசிட்டு போனார்ல, அப்படியே போகும்போது பேசிட்டே போயிட்டார்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து வாக்குறுதியை காப்பாத்துறோம், நாங்க சொன்னதை செய்யறோம். 65 இல்ல 75 இல்ல ஒண்ணுமே வேணாம் மேடம். இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தார், அதுக்கப்புறம் பிரதமரா மாட்டார். குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது இதே பிரதமர் ஜிஎஸ்டி எதிர்த்தார், லோக்பாலை எதிர்த்தார், எஃப்டிஐ எதிர்த்தார், ஆதார் கார்டை எதிர்த்தார், டிபிடியை எதிர்த்தார். நான் ஆட்சிக்கு வந்தா விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னார், ஜிடிபியை குறைப்பேன்னு சொன்னார், எல்லையை பாதுகாப்பேன்னு சொன்னார், வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங்கா நிறுத்த வைப்பேன்னாரு, ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார், நீதித்துறை செயல்பாடு சிறப்பா இருக்குன்னு சொன்னார், தன்னாட்சி பெற்ற அமைப்புகள்லாம் நான் சிறப்பா செயல்பட வைப்பேன்னு சொன்னார், அண்டை நாடுகள் உறவுகள்லாம் நான் பாதுகாப்பேன்னு சொன்னார், கங்கையை தூய்மை செய்வேன்னு சொன்னார், புல்லட் ட்ரெயின் விடுவேன்னு சொன்னார், கருப்பு படத்தை ஒழிப்பேன்னு சொன்னார், 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னார், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார். இதெல்லாம் காப்பாத்தினாரா? சரி, இதை எல்லாம் அவர் காப்பாத்தினார். அவர் சொல்ல சொல்லுங்க. இல்ல இப்ப திமுகவை நோக்கி அந்த கேள்வி வரும் இல்லையா? நீங்க இந்த ஆட்சிக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம், மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்கா? மாநில சுயாட்சின்ற பேச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? அவர்கிட்ட கேட்டலாம். கல்விக்கான உரிமை இங்க இருக்கா? மொழிக்கான உரிமை இருக்கா? இடத்துக்கான உரிமை இருக்கா? ஏதாவது இருக்கா? மோடி ஆட்சி பதில கேட்டு வந்தேன். திரு ஆசீர்வாதம் குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்து. அதாவது மதிவாணன் சொன்னாரு, அதாவது மொழிகள் அழிஞ்சு போய்விட்டன அப்படின்னு. அதே கருத்தை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு. அது ஒரு பெரிய நீண்ட பட்டியலே போட்டாரு. பிரிஜ் பாஷா, புந்தேல்கண்ட், போஜ்புரி, அவதி, கன்னோஜ், கட்வாலி அப்படின்னு. ஆக்சுவலி இந்த மொழிகள் எதுவுமே அழிஞ்சு போகல. அது அவருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாம அவர் பேசல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். என்னுடைய கருத்தை நான்